இப்போலாம் ஃபங்ஷன் வீட்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி கூடவே நெய் சோறு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இன்னைக்கு சீக்கிரம் பண்ணணுன்ட்டு குக்கர்லயே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கீ ரைஸுக்கு தேங்காய் பால், புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. அதே மாதிரி டேஸ்ட்ல எந்த வேற குறைச்சலும் இருக்காது. சரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கர்ல 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு, மெயின் இன்கிரியன்ட் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு 2 கிளாஸ் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இதில் ஊற வைக்கல, அதனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரைஸ் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டதுக்கு அப்புறமா ஆவி போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பொழப்புலன்னு அரிசி நல்லா உதிரியா இருந்துச்சு. எடுத்து பிளேட் பண்ணலான்ட்டு போட்டா அடியில் பிடிச்சிருந்துச்சு. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரங்க இதை பார்த்துட்டு நீ சமையல் நல்லா பண்ற இல்லையோ யூடியூப்ல வீடியோ போகிறதுக்காண்டி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சிரிச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு ரிபப்ளிக் டேனால நான் நேஷனல் ஃபிளாக் ஸ்டைலில் ஒன்னொன்னே அரேஞ்ச் பண்ணேன். பட் ஆனால் அந்த மாதிரி வந்து